இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாக்யலட்சுமி சீரியலில் இந்த புஜிக் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா வந்து நிறைய கெட்டது பண்ண 2 பேர் இருக்காங்க. அப்படின்னா ஒருத்தங்களை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து ரொம்ப கோவமாக ஹாஷாக வந்து பேசுவீங்க. இன்னொருத்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து சரி விடு, நம்ம இதெல்லாம் ஒரு விஷயமா பார்த்துக்கலாம், விடு, தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் திருந்திடலாம் அப்படிங்குவாங்கல்ல. இந்த மாதிரி தான் இந்த புஜிக் மோடில் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸ்வரி முழுக்க பாக்கியாவையும் கோபியும் ட்ரீட் பண்ணுறது. பாக்கியாவுக்கு நிஜமாவே வெளியேருந்து பிரச்சனை வச்சு, அதாவது ராதிகா இவங்களுடைய கான்ட்ராக்டை வந்து கெடுத்து விட்டதுக்கு பாக்கியாவை திட்டினாங்க. என்ன பாக்கியா, நான் அப்போவே சொன்னேன், ஒரு டிவோர்ஸ் ஆன பொண்ணு மாதிரி நடந்துக்கிற, டிவோர்ஸ் ஆன பொண்ணுக்கு ஒரு ரூல் புக் இருக்குது தெரியுமா, அந்த புக்கை படித்து பார்த்தியா, இப்படி கேவலமாக நடந்துக்கிட்டா அதனால தான் உனக்கு போச்சு அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. ஆனால் கோபி ஒரு பிஸ்னஸை ஒழுங்காக நடத்தாமல் கொள்ளாமல் அவ்வளோ பிரச்சனையாகிட்டும் போது சரி நீங்கள் ஓகே உங்கள் பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே, அவன் கட்டிடுவான் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறது என்ன. அவர் வந்து அவ்வளோ கேவலமாக வீடு வந்து லைசன்ஸ் திருநாருங்கிறதுலேருந்து ஆரம்பித்து பாக்கியாவை வந்து பழனிசாமி முன்னாடி வந்து திட்டினாங்க அப்படிங்கிறதுல சந்தேகப்பட்டு திட்டினாங்கிறது வரைக்கும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இந்த உட்காந்துருந்தாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்து இந்த கடன்காரர்கள் பிரச்சனையிலையும் வந்து அதே சப்போர்ட் தான் பண்ண போகிறாங்க. இவர் கையில் வந்து டக்குன்னு 4 லட்ச ரூபாய் புரட்ட முடியல அப்படின்னா நாளைக்கு அந்த கடன்காரர்கள் வீட்டுக்கே வந்து கிரெடிட் கார்டு பணத்தை கட்டல, இவங்க ஒய்ஃப்ட்ட கேட்டேன், ஒய்ஃபும் சொல்லலை, இப்போ என்ன இப்போ வீட்டில் ஜாமான் எடுத்து போகிறோம், நாங்கள் டிவி எடுத்துக்கவா இல்லை வந்து ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கவா அப்படின்னு ஏதாச்சும் வந்து பிரச்சனை பண்ணும்போது பாக்கியா இந்த ஆள் யாருன்னே எனக்கு தெரியாது, இந்த ஆளுக்கு முதல்ல இந்த நாளை வீட்டை விட்டு வெளில போக சொல்லுங்க, அத்தை இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாதுங்கிறத சொல்லணும். ஆனால் அந்தளவு கூட சீனை வைக்காமல் கடைசியாக யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்க, பாக்கியாவே ஹெல்ப் பண்ணாங்க, கோபி சந்தோஷமாகவே இருக்காரு, பாக்கியா மட்டும் கஷ்டப்பட்டு இருக்காங்க மாதிரி காமிச்சா இந்த கதையில் வந்து ஒரு விமோச்சனமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. பெண்கள் முன்னேற்றம்னு காமிச்சிட்டு கோபியை வந்து கோச்சிப்பார், கோபி வருத்தப்படுவார், கோபி ஃபீல் பண்ணுவார்னா அவர் அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கிறதும் இல்லை, திட்ட வேண்டிய இடத்துல திட்டுறதும் இல்லை, கஷ்டம் கொடுக்க வேண்டிய இடத்துல கஷ்டமும் கொடுக்கறது இல்லைன்னு கதை போயிட்டு இருக்கு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? பாக்கியா இந்த மாதிரி வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணாங்க அந்த கிரெடிட் கார்டுக்காரங்கன்னா என்ன செய்யணும்னு உங்களுக்கு தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாக்யலட்சுமி சீரியலில் இந்த புஜிக் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்படின்னா